ரீசெண்டாக தனுஷ் அவர்கள் கூட அந்த கிரியா யோகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இது ஏன் இவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. இந்த மெடிடேஷனை மட்டும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவரு நீங்க சொல்ற மாதிரியே 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணா போதுங்கிறாரு. அப்ப இதுல என்ன பவர் இருக்கு நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நீங்களே இந்த 10 நிமிஷம் பண்ணா போதும் 8 இயர்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அவரு 10 நிமிஷம் பண்ணா போதுங்கிறாரு. டிஃபரெண்ட் நீங்க தான் சொல்லுங்க. வணக்கம் இந்திரமா. ஹரிஓம். ஹரிஓம். ஸோ நம்மளோட பாட்காஸ்டோடைய கான்டென்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுறாங்க பீப்புள் பார்க்குறவங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கான்டென்ட்டுமே வந்து நம்ம கிட்டத்தட்ட 100-150 வீடியோஸ் கிட்ட வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட்ஸு அந்தளவுக்கு இது போய் ரீச் ஆகிறதும் பேசுகிற கான்டென்ட்டோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ப்ராக்டிஸ்லேருந்து வந்த அனுபவத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? எல்லாமே ப்ராக்டிஸில் அந்த அனுபவம் தான் சொல்ல முடியும். ப்ளஸ் இந்த பாட்காஸ்ட் இந்த அளவு ரீச் ஆகுனா அதுக்கு குருஸ் பிளெஸிங் அண்ட் காடோட பிளெஸிங் தான் சொல்ல முடியும். அண்ட் நீங்களும் இதை எடுத்துகிட்டு போகிறனால இந்த அளவு ட்ரெண்ட் ஆகுது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்கிறேன். கிரேட். ஆல்ரைட். ஏன் நம்ம இன்னைக்கு கான்டென்ட்குள்ளே போகலாம். பிகாஸ் நீங்கள் பேசிக்காக ஒரு லைனை டச் பண்ணுற கான்டென்ட் தான் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணணும். பிகாஸ் ஆன்மீகம் அப்படின்னு எடுத்தாலே அதுக்கான ஒரு வார்த்தை இன்றைக்கி பீக்காக போகிறது கிரியாயோகம் அப்படின்ற பாயிண்ட் தான். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் கான்டென்ட்டே கொண்டு வரீங்க. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் அதில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். என்ன ரீசெண்டாக தனுஷ் அவர்கள் கூட இந்த கிரியாயோகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இது ஏன் இவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. அவரு நீங்க சொல்ற மாதிரியே 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணா போதுங்கிறாரு. அப்ப இதுல என்ன பவர் இருக்கு நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நீங்களே இந்த 10 நிமிஷம் பண்ணா போதும் 8 இயர்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அவரு 10 நிமிஷம் பண்ணா போதுங்கிறாரு. டிஃபரெண்ட் நீங்க தான் சொல்லுங்க. இது வந்து ஆக்சுவலாக 10 நிமிஷம் பண்ணால் போதுன்றது வந்து காமன் சைக்காலஜி பீப்புளுக்கு. பட் ஆனால் தனுஷ் அவர்கள் இப்போ எனக்கு தெரியும் 18 ஹவர்ஸ் முன்னாடி அவர் ரீசெண்டாக ஒரு பாலிடிக்ஸை பக்கத்தில் வச்சு அவர் பேசுகிற மெடிடேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அவர் பேசுகிறாரு. ஸோ ஏன் 10 நிமிஷம் எல்லோரும் ஜென்ரலாகவே இப்போ பவன் கல்யாண் சொல்கிறாருன்னா, வெங்கடேஷ் சொல்கிறார், ரஜினிகாந்த் அவர்களும் 5 நிமிஷமாவது பண்ணுங்க அப்படின்னுவார். ஸோ அது என்னென்னா பீப்புளுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் வரணும். எடுத்தோன்னே எல்லோரும் 1 ஹவர் பண்ண முடியாது எந்த விஷயமா இருந்தாலும். இப்போ குக்கிங் போயிட்டு ஒரு 1 ஹவர் போய் நின்றுட்டு பண்ணுமா அப்படின்னா மருமக போய் டக்குன்னு பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கற்றுட்டு தான் போக முடியும். ஸோ இப்போது மெடிடேஷன் பெர்ஸ்பெக்டிவ் அதே தான். இது என்னென்னா ஒரு பாடிக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஆட்டம்ஸ் இருக்குது, பாடியில் நியூரான்ஸோ ஒரு கெமிக்கலுமே பாடியில் டிஃப்ரென்ஷியேட் ஆகும் பேசிக்காக.
இப்போ நம்ம மூச்சு எடுத்து விடுறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிஜன். ஆமா. மூச்சு வந்து வெளியில் விடுறது கார்பன் டை ஆக்சைடு. அது எல்லாருக்கும் பேசிக்காக சயின்ஸில் சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஆனால் அதோடைய ஒரு பேசிக் காமன் சைக்காலஜி தான் வந்து கிரியா யோகத்தோடைய ப்ராக்டிஸு இப்போ நம்ம செஞ்சிட்ருக்குறது. ஸோ அது மெடிடேஷன்னா கண்ணை மூடிட்டு, நான் தான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், கண்ணை மூடிட்டு ஜென்ரலாக அப்படியே உட்காந்தோம். சில பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மெடிடேஷன் மறுபடியும் 10 நிமிஷம் பண்ணேன் அப்படின்வாங்க. அந்த 10 நிமிஷத்துக்கு நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ மூச்சு பயிற்சிகள் 8லேருந்து 10 விதமான மூச்சு பயிற்சிகளை செய்கிறது தான் மெடிடேஷன் ஃபஸ்ட்டு. இது இல்லை, ரொம்ப எனக்கு மெடிடேஷன்னால என்னன்னு தெரியாது, நான் வெளி உலகத்திலேயே கோவில் அது இதுன்னு இருக்கிற ஆள். பட் அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளே சாமி அறைக்குள்ளே இருந்த இவங்களுடைய நம்பிக்கை ஏற்றபடி ஃபஸ்ட் அடி எடுத்து வைக்கணும்ல முதல்ல. ஏன்னா இந்த ஒரு மூட நம்பிக்கைகள்ல இருந்து வெளியில் வரணும்னா முதல் அடி எடுத்து வைக்கணும். அதுக்கு கிரியாயோகம்ன்றது வந்து ஆகாயத்திலேயோ காஸ்மிக்லேயோ இருக்குது. இதுக்கு முதல் அடி நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அதான் பேசிக் மெடிடேஷன். அதனால கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காருறது, அதுதான் தனுஷ் அவர்கள் மீன் பண்ணது. இங்கே அவர் மீன் பண்ணது 10 நிமிஷமோ, நான் மீன் பண்ணுற 10 நிமிஷமோ என்னென்னா, அவரும் கிரியா செய்கிறாரு. அவருடைய ஒரு லெவலுக்கு இவங்கள்ட்ட வந்து எல்லோரும் கிரியா செய்யுங்கலாம் சொல்ல முடியாது. என்னுடைய லெவலுக்கு நான் அதுதான் சொல்கிறேன், எல்லோரும் வந்து கிரியா செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு பேசிக்காக ஆன்லைன் டெக்னிக்ஸ்லாம் பண்ணணும், இங்கே அதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கடுத்து ஹையர் ஸ்டேஜஸ் போக போக எலிஜிபிள் ஆக 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நீங்களே இப்போ கிரியா 3rd ஸ்டேஜில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நீங்களே அப்படி தானே வந்தீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அதை தாண்டி தான் வர முடியும். அது ஒருத்தருடைய சரீரத்துக்கு மாறும், ஒருத்தருடைய உடம்பு அமைப்புக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ இப்போது இந்த ஆன்மீகத்துடைய அந்த கலைகளை அடுத்தடுத்த லெவல் கற்றுக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு பேசிக்காக அந்த அறையில் போய் உட்காந்துட்டு காமாக இருக்கணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல். ஃபஸ்ட்டு நம்ம யார், எதுக்கு இந்த வேர்ல்டு இவ்வளோ நடக்குது, ஏன் நம்ம எதுக்கு பிறக்கிறோம், இந்த கேள்விகள் முதல்ல வரணும். அப்புறம் கெட்ட எண்ணங்கள் வரும், நல்ல எண்ணங்கள் வரும்லாம் அவர் சொல்லியிருப்பார். அதே பெர்ஸ்பெக்டிவ் தான், அது வரதான் செய்யும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டுக்கக்கூடாது. அது யாருக்கு வருது, சரீரத்துக்கு. சரி, அப்போ நம்ம யார் அப்படின்ற கேள்விகள் வந்து உருவாகணும். இதெல்லாம் உருவாக ஆக 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 போக போக ஒரு குரு கிடைப்பாங்க. அந்த குரு கிடைச்சதுமா வாழ்க்கையை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவருக்கு அர்ப்பணம் அடிச்சிடணும் அந்த வாழ்க்கையை. ஸோ அர்ப்பணம் அடிச்சுன்னா காலில் விழுந்தணும், ஆசீர்வாதம் வாங்கிடணும், இல்லை அந்த குருவுக்கு இவ்வளோ வேஷம் பொட்டு வச்சுக்கணும், குடுமி போட்டுக்கணும்லாம் கிடையாது. இதெல்லாமே வேஷம்தான். ஸோ நம்ம மாலை போட்டுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எதுவுமே கிடையாது. இது எல்லாமே குரு குறிப்பிட்டு சொன்னால் அது செய்யணும். ஆனால் அந்த குரு உண்மையான குரு அந்த சொல்ல மாட்டார். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் அல்டிமேட் பாயிண்ட்டே வந்து எல்லா அடையாளத்தையும் அழிக்கிறது தான். ஸோ அது வந்து உடனே அழிக்க முடியாது, படிப்படியாக தான் போக முடியும். அதுக்குன்னு எல்லா அடையாளத்தையும் அழிக்கணும்னா நம்ம துணிமணிலாம் இல்லாமல் இருக்கணுமா அப்படின்னு இல்லை. மாலை போடுறோமோ எது போடுறோமோ அது டிஃப்ரென்ஸ். என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் எதுவுமே அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட்லேயே நான் வேர் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் அதை வந்து வெளியே காட்ட விரும்பலை. மற்றவங்க அதை காமிச்சிக்க விரும்புகிறாங்க அப்படின்னா அது அவங்கவுங்க விருப்பங்கள், அது ஒரு ஈகோ தான். அது ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து சில மக்கள் வந்து இவங்களை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற டிஃபென்ஸ்க்காக இவங்க வந்து பண்ணுவாங்க. அது தப்பும் சொல்ல முடியாது சில பேர். பட் இந்த மெடிடேஷனில் 10 நிமிஷம் அட்லீஸ்ட் மினிமம் உட்காரத்துக்கு நம்ம மனம் வரலன்னா இனிமே நம்மளால் வந்து லைஃப்பில் அடுத்தடுத்த படிகள் லைஃப்பில் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து யாராலையும் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ மேபி இது வந்து பார்க்குற மக்கள் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கைன்னு நான் நினைக்கிறேன். தனுஷ் இவ்வளோ இறங்கி ஒரு பாலிட்டிக்ஸ் ஸ்பீச்சில் கூட மெடிடேஷனை பற்றி சொல்லணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. அவர் அதை பற்றி வந்து சொல்கிறாரு அப்படின்னா அது அவுட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் தான். அதாவது அவருக்கு சொல்லணும்னு என்ன அவசியம், ஆக்சுவலாக அங்கே போய்ட்டு அரசியல் பேசிட்டு போகலாம். மெடிடேஷன் பற்றி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆப்வியஸாக அதில் வந்து ஒரு பக்குவம் இருக்குது, அது ஞானம் இருக்குது, அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது ஜென்ரலாக மெடிடேஷனை கண்ணை மூடிட்டு உட்கார்றது கிடையாது. அது வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லியிருக்காரு. அதுதான் நானும் இப்போ சொல்கிறேன். 10 நிமிஷம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுன்னா நான் 30 செகண்ட் கூட பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களை யாருன்னு அப்படியே சைலண்ட்டாக எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தோணும், ஆமாம் நம்ம லைஃப் என்ன, இதுக்காக இங்கே வருவோம், ஏன் வந்து இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய லைஃபே வந்து நம்ம வந்து உணர ஆரம்பிப்போம். அதனால தான் அவர் வந்து அந்த 10 மினிட்ஸ் அட்லீஸ்ட் உட்காருங்க அப்படின்ற எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஏன்னா அடுத்த காலகட்டத்துக்கு நம்ம நெருங்குறோம், அழிவை நோக்கி போகிற காலம் வந்து நெருங்க போகுதுன்றதெல்லாம் சில பேருக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறாங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஆரம்பிங்க. நீங்கள் ஆரம்பிக்காமல் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை தெரியாது. ஸோ அப்போ ஆப்வியஸாக ஒரு குரு வேணும். அந்த குரு மூலியமாக தான் எல்லாத்தையுமே நம்ம வந்து சாதனை பண்ண முடியும். அந்த குரு சொன்னதுக்கப்புறமா மாதா பிதா குரு தெய்வம், அந்த குரு சொன்னதுக்கப்புறம் நம்ம டேக் ஆஃப் பண்ணோம் லைஃப்பை.
அவ்வளோதான் தவிர குருவும் போய் கோவில் போ மூட நம்பிக்கைகளே வாழ் அப்படின்னா அது நிஜமாலே வந்து குரு கிடையாது அவர். அவரும் வந்து அது வெளியில் இருக்க யார் வேணால் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டு ஆண்டி அங்கிள் கூட சொல்லுவாங்க கோவில் போயிட்டு வைப்பான்னு. அது குரு சொன்னால் என்ன இருக்குது. ஸோ குருன்றவர் வந்து டேக் ஆஃப் பண்ணுறவராக இருக்கணும். இதுதாங்க இதுதான் அவர் சொன்ன ஒரு மேத்து. ஸோ அதை பற்றி அவர் ட்ரெண்டுன்னு இல்லை, இப்போ வந்து நிறைய பேர் அது ஃபாலோ பண்ணுறாங்களோ கலாய்க்கிறாங்களோ அவங்கவுங்க விருப்பம், அது அவங்கவுங்க இஷ்டமும் கூட. ஸோ தனிப்பட்ட முறையில் தனுஷ் அவர்கள் மேலே ஹேட்டும் இல்லை, அன்பும் பெருசாக இல்லை. எல்லாரையும் நம்ம எப்படி ஈக்குவலாக பார்க்குறோமோ அவரும் ஈக்குவலாக தான் பார்க்குறோம். ஸோ அவர் சொன்ன அந்த ஒரு மெடிடேஷன்ன்ற ஒரு வேல்யூ வந்து ரொம்ப ஆடட் தான். பிகாஸ் அவர் அஃப்கோர்ஸ் ரஜினிகாந்த் அவர் மாப்பிள்ளையாக இருந்தார் முன்னாடி. ஸோ அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவரும் சொல்லியிருப்பார் கிரியா பற்றி. ஸோ அவர் ரஜினின்றவர் ஜாம்பவான், ஒரு யோகியாகவே அவர் இவ்வளோ 25-26 வருஷமாக செய்கிறார். ஸோ ஆப்வியஸாக வந்து அந்த டிஃப்ரென்சஸ் வந்து இல்லாமல் யாருக்கும் இருக்காது. ஸோ இப்போ நீங்களே வந்து 3 இயர்ஸாக நீங்கள் இந்த கடைப்பிடிக்கிறீங்க, தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு 1 இயராக கடைப்பிடிக்கிறீங்க. உங்களுக்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் லைஃப்பில். மாயெல்லாம் வந்து கழிய ஆரம்பிக்கும். ஸோ ஆசைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆமாம், ஆப்வியஸாக வந்து அதோட எனர்ஜி அதுக்காக தான். அது ஒருத்தருக்கு காலமாகும், டைம் ஆகும். அதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். தனுஷ் அவர்கள் இப்போ ரஜினிகாந்த், அப்புறமேட்டு பவன் கல்யாண், அப்புறம் வெங்கடேஷ், இவங்களே இதை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க, இந்த யோகத்தை பற்றி. அதுதாங்க சிம்பிள் தான். சில பேர் தான் சொல்லுவாங்க, சில பேர் அதை பண்ண மாட்டாங்க. இப்போது பவன் கல்யாண் அவர்கள் கூட சிரஞ்சீவி அவர்கள் உங்களுக்கு தெரியும், மெகாஸ்டார் அவர். அவர்னால தான் பவன் கல்யாணம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியே மாறிச்சு. ஸோ இப்போ இத்தனை பேர் ஏன் இதை பற்றி சொல்கிறாங்க? சிரஞ்சீவி ஆனால் சொல்லலை, அவர் அண்ணா, அவர் மெகாஸ்டார், அவர் 70 வயசுக்கிட்ட இருக்குது. ஆனால் அவர் இது செய்கிறாரா இல்லைன்னா தெரியாது. பட் பவன் கல்யாண் அவர்கள் சிரஞ்சீவி அவர்கள்கிட்ட இந்த மாதிரி நான் இந்த ஞானத்துக்கு போகிறேன், இந்த பாதத்தை நோக்கி நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னும் போது அதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சேலஞ்செலாம் பண்ணியிருக்காங்க. வெங்கடேஷ் அவர்களும் அப்படி தான், எல்லாத்தையும் விட்டு நான் இமயமலை போயிடுறேன் அப்படின்னு நினச்சவர் தான் வெங்கடேஷ். ஆனால் அவர் ரமண மகர்ஷியோடைய ப்ராக்டிசஸும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் வெங்கடேஷ் செய்கிறதுலையும் கிரியாயோகமும் செய்கிறார் வெங்கடேஷ். ஏன்னா பவன் கல்யாண் வெங்கடேஷ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க வீட்டுக்கு போவாங்க, அவங்க வீட்டுக்கு போவாங்க, பக்கத்தில் தான். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அந்தளவு இருக்கும். வெங்கடேஷ் அவர்கள் ரஜினிகாந்த் கிட்டேயும் பேசுகிறது உண்டு, அது ஆன்மீகத்தை பற்றி தான், வெட்டி பேசுறதும் இருக்குது. இதெல்லாம் என்னென்னா எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் அது தேவைங்க, அவ்வளோதான். ஏன் வந்து இப்போ நீங்கள் வந்தீங்க ஆன்மீகம்னா ஒரு ஏதோ கஷ்டம் அப்படி வந்திருப்பீங்க, அவங்களுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. அவங்களுக்கு நமக்கு பாப்புலாரிட்டி வருது, இதெல்லாம் என்ன சக்ஸஸ்னால் என்ன, எல்லோரும் கொண்டாடுறாங்க, எதுக்கு, நான் முதல்ல யார் அப்படின்ற கேள்வி வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ அதுதான் சொல்லுவாங்க சில பேருக்கு, பிற ஜென்மம் ஆனால் தான் வந்து அந்த மாயை கழியும்னு. அது வந்து கலிசுந்தாம்ரா அப்படின்ற ஒரு படம், வெங்கடேஷ் அவர்களுடைய செலிப்ரேஷன் நடக்குது, 100 days ஃபங்க்ஷன்னா வந்து டூர் போவாங்க அப்போல்லாம் அந்த காலத்தில். அப்போ போகும்போது அவருக்கு திடீர்னு தட்டிச்சான், இவங்க என்ன ஓன்றாங்க, நான் ஏன் சைலண்ட்டாக இருக்கேன், நான் ஏன் ரியாக்ட் ஆக மாட்டேங்கிறேன், எதுக்காக எனக்கு ரியாக்ஷன் வரல, அவங்க வந்து ஏதோ ஜாலின்னு என்ஜாய் பண்ணுறாங்க, பட் ஆனால் நம்ம யார் அப்படின்றது அங்கே தான் அவருக்கு இந்த ஒரு துணுக்கு ஏற்பட்டது. அப்போ அது ஏன்னா அந்த டைம் வந்தால் தான் அந்த கர்மாவே அவருக்கு அழியுது. அப்போ என்னென்னா அதுக்கு அந்த மூமெண்ட்டுக்காக தான் அவர் பிறவே எடுத்திருக்காரு, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த மூமெண்ட் வர வரைக்கும் லைஃபோடைய கர்மாவை நம்ம கழிச்சு தான் ஆகணும். கழிக்கிறதுனா எப்படின்னா, எங்கேயோ போயிட்டு காசி போனாலும் கழியாது, யாகம் செஞ்சாலும் கழியாது, நீங்கள் போய் ஏதாவது ஒரு புரோகிதரை பார்த்தாலும் கழியாது, ஜோசியக்காரனை பார்த்தாலும் கழியாது, ஏன் இப்போ எங்கள் அப்பா மாதிரி யோகிகளை பார்த்தாலும் கழியாது. ஆக்சுவலாக அது கழியணும்னா அதை நம்ம அனுபவிச்சிடணும். அதை அனுபவிச்சு அந்த டே டு டே லைஃப்பில் அந்த சம்சார யோகம்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் முடிச்சிடணும். பசங்களுக்கு செய்ய வேண்டியது, அம்மாவுக்கு செய்ய வேண்டியது, அப்பாவுக்கு செய்ய வேண்டியது, பசங்களுக்கு செய்ய வேண்டியது, இந்த மாதிரி ஒன்று முடிச்சதுக்கப்புறம் ஆப்வியஸாக ஒரு ஸ்டேஜில் ஒரு மாயை கழியும். இப்போ செலிப்ரிட்டிஸ்க்கு அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு சம்சார யோகம் இருக்குது, அதையும் அவங்க முடிக்கணும். இதெல்லாம் முடிச்சு ஸ்லோவாக அவங்களும் இப்படி தான் வந்திருக்காங்க. அதனால் இவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் செல்வாந்தவங்களாக தான் இருந்தவங்க, ஆனால் அவங்களுக்கு மாயைன்றது அந்த செல்வத்தோடு தான் அந்த கர்மா கழியணும்னு இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு விதம் தான். சராசரி மக்கள் ஏன் இந்த கிரியா யோகத்தை பண்ணணும்? கண்டிப்பாக அதான் நான் சொன்னேன். இப்போது ஆப்வியஸாக வந்து எல்லாருக்குமே தேவைப்பட்ட ஒரு டே டு டே லைஃப்பில் என்ன வேணும் நீங்கள் நினைக்கிறீங்க? டெய்லி என்ன வேணும் நமக்கு? டெய்லி நமக்கு ஆக்சுவலி என்ன வேணும்? நிம்மதியாக இருக்கணும். ஆப்வியஸாக. ஸோ இப்போது நிம்மதின்றது என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியலை. இது வந்து நான் இப்போ பிரேக் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் நிறைய லைவில் சொல்லியிருப்பேன், எல்லோரும் நிம்மதி வேணும், ஐ வாண்ட் டு பி பீஸ்ஃபுல். இப்போ குழந்தை லாஸ்ட் டாப்பிக்கில் பேசினது தான், குழந்தை வந்துட்டால் சக்ஸஸ் நினைக்கிறோமானா கிடையாது. அது வந்து ஐயோ இதில் லாக் ஆகிட்டோம், நம்மளால் சம்பாதிக்க முடியல, ஏர்ன் பண்ண முடியல, ஐ எம் ஸ்டக் இன் வித் மை பேபி அப்படின்னு ஒருத்தவங்க. சரி, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாம் சக சௌகரியம் எல்லாமே இருக்குது, ஹாப்பியாக எல்லாமே இருக்குது,
ஆனால் எங்கேயோ எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் என் புருஷன் என் கூட பேசுறதில்ல, என் ஒய்ஃப் கூட எனக்கு சரியான டச் இல்லை, எனக்கு வந்து கிட்ஸு கூட உருவாகிறதில்ல, ஒரு ஒர்க்கு சம்பாதிக்கிறது ஆனால் பார்த்தா கோடி கோடி இருக்குது என்கிட்ட, க்ரோர்ஸ் ஆஃப் மணி இருக்குது. இன்னொரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க, கடன் 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 வாங்கி வச்சுருவாங்க, லைஃப் ஓடிட்டே இருக்கும், ஆனால் திட்டிகிட்டே இருப்பாங்க, ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும், ஏன்னா மணி பிஹைண்டில் ஓடுறாங்க, இஎம்ஐ லைஃப். 4வது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புவர். இப்போ டெய்லி வேஜஸே வந்து ஒரு 200 கூட இல்லை, 100 கிடைக்கும் லோக்கல் லேபர். அவங்க லைஃப்பும் ஒன்றும் பண்ண முடியாது லைஃப். ஆனால் அவங்களும் அதே மாதிரி தான், சண்டை ஏதாவது நடக்கிறது, இது மாதிரி தான் அங்கே லைஃப் 4 ஸ்டேஜஸாக பிரிஞ்சிருக்கு. இதில் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கிறது யாருன்னா இப்போ என்ன மாதிரி ஆகுது. ஏன் அப்படின்னா 27 வயசுன்னு இல்லை, இப்போ நாகின் மாஸ்டர் எங்கள் அப்பா இருந்தார்ல, இருக்கும்போதே வந்து லைஃபோட ஸ்கெட்சை எப்படி பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. லைஃபு அதாவது இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. 5 வயசு வரைக்கும் பசங்களை கடவுள் மாதிரி பார்க்கணும், 5 to 16 ஸ்லேவ் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு அவரும் சொல்லுவார். ஏன்னா இது வந்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு இடமே வந்து பார்த்திங்கன்னா பிரபாஸோடைய பெரியப்பா அவர் கிருஷ்ணன் ராஜுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற சைக்காலஜி தான் இவர் சொல்லுவார். 16 இயர்ஸ் வரைக்கும் எப்படி, அதுக்கடுத்து நார்மலாக ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். எந்த விஷயம் எங்கே சொல்லணுமோ அங்கே தான் சொல்லணும், மீதி இடத்துல விட்டுருணும். அவங்களுக்கே தெரியும், அவங்க லைஃப் அவங்க பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போகணும், இனிமேல் நம்ம செய்கிறதுன்றதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது அவருடைய பாலிசி. இது லைஃப்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத அவர் டெம்ப்ளேட்டே காட்டிட்டார் ப்ராக்டிக்கலி. ஒரு மனைவி எப்படி பார்க்கணும், பசங்களை எப்படி பார்க்கணும், பீஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன, நிம்மதின்றது எதெல்லாம் செஞ்சால் வரும். இப்போ வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஃபூலிஷ்னஸ் என்னென்னா 80 lakhsக்கு வீடு வாங்கிட்டு இஎம்ஐலாம் கட்டிட்டு, வீடு எதுக்குன்னா சொசைட்டிக்காக, வீடு எதுக்குன்னா என்னுடைய மாமனாருக்கு வந்து ஆசை இருக்குது அதனால நான் வாங்குகிறேன், வீடு எதுக்குன்னா என் பொண்டாட்டிக்கு ஆசை இருக்குன்னா அதனால வாங்குகிறேன். சில பேர் சில இடத்துல எப்படின்னா புருஷனுக்கே ஆசை இருக்கும், அதுக்காக பொண்டாட்டி உழைக்க வேண்டியதாக இருக்கும். அவங்களுடைய மணியெல்லாம் போய்ட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு கூட கொடுக்க முடியாது, அவங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த மணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஹஸ்பண்டை கொட்டிகிட்டு இருப்பாங்க. 40,000 50,000 60,000 1 lakh ஃபுல் சேலரி ஹஸ்பண்டை கொடுத்துடணும், இல்லைனா வந்து அதனால ஒரு சண்டை வரும் வீட்டில். ஸோ இது மாதிரி என்னென்னா லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இதெல்லாம் நடக்குது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களும் அரேஞ்சு மேரேஜாக இருக்கிறவங்களுக்கு கூட இதெல்லாம் நடக்குது. இது என்னென்னா 90% சொசைட்டியில் இருக்குது இன்றைக்கி. ஸோ அது வயசு வருஷம் நடந்துக்கிட்டே இருக்குது மாற்றி மாற்றி. இப்போது எதுக்காக செய்யணுன்ற பர்பஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது உண்மையிலே நமக்கு சொந்தமான விஷயமா இருக்கும். இப்போ வீடாக இருந்தாலும் காராக இருந்தாலும், நான் லாஸ்ட் இதுலேயும் சொல்லியிருப்பேன், இப்போ நம்ம கார் வாங்கணும் எவ்வளோ செகண்ட் ஆகும், போவோம் இஎம்ஐ கொடுத்துருவாங்க வாங்கிட்டு வந்துருப்போம், அது ஒரு 30-40 lakhs காருக்கு நம்ம வர்த்தியாக வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் அது வாங்கி நான் என்ன வச்சுக்க போகிறேன், ஓரமாக தான் கிடக்க போகுது. ஸோ அதில் பர்பஸ் கிடையாது. நான் சும்மா ஒரு பந்தாக்காக லக்ஸரியாக வாங்குகிறேன் அப்படின்றது மேட்ரு இல்லை. இப்போது நீங்கள் கேட்ட அந்த ரஜினிகாந்த் இவங்க எல்லாரும் இந்த டியருக்கு தாண்டி போய் பாஷா லெவலுக்கு போயிட்டாங்க. அவங்களோட டியரே மாறி போச்சு, அவங்களுக்கு மாயை கழிஞ்சிருச்சு. அதனால் அவங்க கண்டிப்பாக லைஃப்பில் மிஞ்சி போனது என்னென்னா கிரியா தான். இப்போ நிம்மதி எப்படி வரும் அப்படின்னா, நம்மளை மாதிரி ஆட்களுக்கு ஓவராக போயிட்டு 80 lakhs 90 lakhsக்கு செலவு பண்ணி இல்லை 1.5 கோடி வரைக்கும் இஎம்ஐஸ் வச்சுக்கிட்டு அடுத்த 30 வருஷம் லாக் ஆகிட்டு உண்மையிலே நம்ம பசங்களுக்கு நம்ம நல்லது செய்கிறோமான்னா கிடையாது. நம்ம பசங்களுக்கு நம்ம இன்னும் செத்து போய்ட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போல்லாம் வந்து 60லேயே செத்துருவாங்க நிறைய பேர். நம்ம ஜென்ரேஷன் 40ல் செத்துருவாங்க. ஏன்னா இவங்க இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸு, குடிக்கிறது, இது பண்ணுறது எல்லாம் தப்பான ஆட்டம் தான். அது உடலுக்கு கெடுக்குதுன்னு அவங்க டாக்டரே சொல்கிறாங்க, அது கூட எடுத்துக்கிறது தெரியல. அப்போ இந்த லைஃப் ஸ்டைலில் போகும்போது என்ன ஆகும்னா, அப்படியே நம்ம எத்தனை கோவில் போனாலும், எத்தனை சர்ச்சு போனாலும், எத்தனை முஸ்லீம் மசூதி போனாலும் இது எதுவுமே வேலை செய்யாது. ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கல் கர்மா செய்கிறோம். இந்த கர்மாவை கழிக்கிறது திரும்ப அதுக்கு ரீபே பண்ண தான். இப்போ நீங்கள் வந்து கடன்காரன்ட்ட போயிட்டு 1 கோடி வாங்கிட்டு, இல்லை நான் போய் கோவிலில் கழிச்சுக்கிறேன்னா முடியுமா? சர்ச்சில் கழி பண்ண முடியுமா? எங்கேயுமே முடியாது. பரிகாரம் எங்கேயுமே கிடைக்காது. இதுதான் காமன் சென்ஸ். இந்த காமன் சென்ஸ் இருந்ததுன்னா 100% இந்தியாவை வந்து எங்கேயோ உயர்ந்து போவாங்க, உருப்பிட்றோம். ஆனால் இந்த காமன் சென்ஸ் யாருக்கும் இல்லை. இவங்க 1 கோடி கடன் வாங்கி வச்சுருப்பாங்க, ஐயோ காசு வரலன்னு. ஆனால் இன்னொன்று கடன் வாங்கி 5,000 10,000 வாங்கி இவன் போய்ட்டு வந்து பரிகாரம் செஞ்சுட்ருப்பான். 50,000 கொடுத்து பரிகாரம் செய்வான். வந்தவரே பார்த்துருவார், ஸ்கேன் அடிச்சிருவார். அவருக்கு பவர்லாம் கிடையாது, சைக்காலஜி தான். அவன மாதிரி 1000 பேர் பார்த்துருப்பார்ல, ஜோசியக்காரோ ஜாதகரோ. இவனால் கொடுக்க முடியுமா முடியாதா, வர நடையிலேருந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணுறாரு. ஜாதகம் பார்த்தனே எல்லாம் அது இதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து 50,000க்கு பரிகாரம் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாயிண்ட் என்னென்னா, இதெல்லாம் செய்கிறவன் நிம்மதியாக இருக்க மாட்டான்றது தான் பாயிண்ட்டு. அப்போ நிம்மதினா என்னென்னா சந்தோஷம் கிடையாது.
அது வந்து கிரியா செஞ்சால் மட்டும்தான் வரும். ஏன் கிரியா செஞ்சால் வரும்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா மெடிடேஷன் பண்ணாங்க, கிரியான்ற ஒரு பவர் வந்து காஸ்மிக்லேருந்து ரிசீவ் ஆகும். அதோடைய ரந்திரமே வேறு. நான் தான் சொல்லியிருப்பேன், இப்போது 3:30லேருந்து 6 o'clock மெடுலோ கேட்டால் திறந்துருக்கும், ஓப்பனில் இருக்கும் அந்த பெட்டல். அப்போ வந்து நம்ம எது செஞ்சாலும் பவர்ஃபுல்லாக நம்ம உடம்புக்குள்ளே வந்து அது ஜீர்ணிக்கும். அது எக்ஸசைஸாக இருந்தாலும் சாப்பிட்றதா இருந்தாலும், சாப்பிட்றத கூட 3:30 மணிக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லது தான். அது ஆக்சுவலி உடலுக்கு வந்து அவளுடைய அதோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இறங்கும், மெடிசன் மாதிரி. அது உணவில் பொறுத்து இருக்குது. அட் த சேம் டைம் கிரியாவாக இருந்தாலும் அப்போ செஞ்சால் அல்டிமேட் பவர் அது அந்த டைமில். இவங்க அதை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு முகூர்த்தம் வந்து எந்த வேதத்துலேயும் கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று கிடையாது. அதுக்கு பேர் வந்து எதுவுமே இல்லை. அந்த டைமில் காஸ்மிக்கான ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகும்போது அது எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா மேலே கிடையாது, நமக்குள்ளே தான். அதுதான் காஸ்மிக் கேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டு கேட் இருக்குது, பூட்டிடுறோம், லாக் பண்ணி சேஃபாக வச்சுருக்கோம், அதில் யாரும் நுழைய முடியாது. 3:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணுறோம். அது நம்ம வீடுக்கே ஒரு சேஃப்டி இவ்வளோ இருக்குன்னா, இந்த கேட்டுன்றது வந்து நமக்கே தெரியாமல் இறைவன் வச்சுருக்கிற கேட் இது. அதனால தான் இந்த கேட்டை சேஃபாக லாக் பண்ணி பூட்டி வச்சுருப்பாங்க. நம்ம நல்லா பாருங்கள், நம்ம தூங்கிட்டு இருக்கிற டைமில் அது திறக்கும். இப்போ உங்களுக்கு கனவெல்லாம் எப்போ வரும்னு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு பாயிண்ட் புரியுதுங்களா? ஸோ அந்த கேட் எப்போ திறக்குதோ எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும், இன்டர் டைமென்ஷனும் ஓப்பன் ஆகிடும். இதில் எது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த எனர்ஜிஸ் உள்ளே போகுதோ, நம்ம எடுத்த நைட் உணவு சாப்பிட்டது, ஃப்ரூட் சாப்பிட்டது, இதை பேஸ் பண்ணி கூட கனவுகள்லாம் க்ரியேட் ஆகும். ஏன்னா அது உள்ள கூட கர்ம பதிவுகள் தங்கியிருக்கும். நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்டா தான் கர்மான்னு இல்லை, ஃப்ரூட்ஸ்லேயும் கர்மாஸ் இருக்கும். அதோடைய நேச்சருக்கு ஏற்றபடி எதுவும் வரும் கனவு. ஸோ இதெல்லாம் என்னென்னா, நம்ம எடுத்த உணவு, அந்த விடிய காலம்புற தூங்கிட்டு இருக்கிற அந்த தூக்கத்தில் வரும் அந்த ஒரு கனவு. அப்போ ஏற்படுறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு டைமென்ஷனுக்கு வந்து நுழையிறோம் உள்ள. இந்த பூமியை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு வேறு வழி தேடுது அந்த ஆத்மா. அது தேடி உங்களுக்கு காட்டுது, இது பாருப்பா, இது கனவு இல்லை, இது இந்த மாதிரி நான் நிறைய நடக்குது வேர்ல்டில் சிலது. இப்போ சில பேர் பாபாஜியை நான் கனவுல பார்த்துட்டேன், ஜீசஸை பார்த்துட்டேன்னா அதெல்லாம் போய் தான். ஏன்னா அவங்க நிஜமாக ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த வேர்ல்டு நீங்கள் நிஜமாக பார்த்துருப்பீங்க, இது வந்து ஏதோ எங்கேயோ போயிட்டு வர மாதிரி உங்களுக்கு இருக்கும், உண்மையா இல்லையா? ஆனால் பாபாஜி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் அப்படியே பார்த்த மாதிரியே இருக்கும், ஜீசஸை பார்த்தீங்கன்னா ஜீசஸ் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் கற்பனை. அதுதான் டிஃப்ரென்ஷியேஷன். இவங்களை வந்து இந்த ஜென்மத்தில் யாராலையும் பார்க்க முடியாது. அப்படி பார்க்க முடிஞ்சதுன்னா இந்த உடலை விட்டுட்டு ஆன்மா தான் போய் தரிசிக்கும். அவங்களுக்கு வேறு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பேட்டர்ன். இது மூலியமாக கிரியா பண்ணி ரிசீவ் பண்ணுறீங்கள, அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் எலக்ட்ரான் ஏன் சொல்கிறேன்னா, நார்மல் எலக்ட்ரான் பாடியில் சுரக்கும். இந்த எக்ஸ்ட்ரீம் எலக்ட்ரான்ஸ்ன்றது அந்த டைமில் மட்டும்தான் சுரக்கும். அது உள்ளே வர 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 பாடி எலக்ட்ரிசிட்டி வந்து பயங்கரமாக பாஸ் ஆகும், பம்ப் ஆகும், பிளட் செல்ஸ்க்கு எல்லாம் புத்துணர்ச்சியாக இருக்கும். அப்போது அப்படி முடிச்சுட்டு அப்படி உட்காரும்போது பீஸ் ஆஃப் மைண்ட் அவ்வளோ இருக்கும். இப்போ அதுக்கு நீங்கள் தான் எக்ஸாம்பிள். நீங்கள் முடிச்சுட்டு நிறைய வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு எப்படி அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அந்த நிம்மதி ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு தாட் அதிலே இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பண்ணணுங்கிற மாதிரி எனக்கு பிடிக்கும். நான் 2:30 அலாரம் வச்சுன்னா 1:30 மணிக்குமே பிடிக்கும் தெரியும். அப்போனா நீங்கள் தூங்க கிரியா பண்ணணும், எப்படா கிரியா பண்ணணும், அது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. பண்ணிட்டு வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் முடிச்சுட்டு தான் பண்ணுவேன். பண்ணிட்டு வந்து இது பண்ணும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ஏதோ ஆனந்தமாக இருக்கமா ஒரு ஃபீலாக இருக்கும். நீங்கள் ஏதோ முடிச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும், ஏதோ சக்ஸஸாக முடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆமாம், அது ஆப்வியஸாக எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோன்ற ஒரு திருப்தி இருக்கும். நான் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணல. நீங்கள் காலையில் அந்த குக் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஈகோ எல்லாருக்கும் இருக்கும். நம்ம வந்து செஞ்சே ஆகணும், ஐயோ அப்படின்ற ஒரு டென்ஷன். அந்த டென்ஷன் உங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கு ஆக்சுவலி. ஆமாம், அதை நானே அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அது எப்படி இருக்குன்னு கேட்குறேன், அதுதான் என்னோட கொஸ்டின். ஸோ அதுதான் என்னோட கேள்வி. ஸோ உங்களுக்கு வந்து முன்னாடி ஆமாம் கரெக்ட் தான். ஏன்னா நான் கேட்ட கொஸ்டினே அதை பின் பாயிண்ட் பண்ணிடலாம். பிகாஸ் முன்னாடி ஒரு 1 year முன்னாடி கூட அந்த ஃபீல் இருந்தது உங்களுக்கு. அதாவது வந்து நம்ம எது செஞ்சாலும் இப்படி இருக்கு, எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் தெரியல, பாரமாக தெரியல. அதுதான் நான் சொன்ன பாயிண்ட். ஆமாம், ஏன்னா அவ்வளோ வேலையில் எனக்கு இருக்கும். இந்த டைம் பார்த்தா எனக்கு தூக்கம் கம்மி தான், அதை தாண்டி எனக்கு வந்து பிரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கும், வேலையை நிறைய செய்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அதுதான் வந்து அதோட எனர்ஜி. இப்போ இந்த பீஸ்ன்றது தான் யார்கிட்டயும் இல்லை. இப்போ இந்த பீஸ்ன்றது தான் அந்த செல்ஸு. நிம்மதி, மன நிம்மதி அப்படின்றதே வந்து மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் கிடையாது, ஆத்மாலேருந்து புகுத்துற ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் வந்து அந்த ஆட்டாமிக் செல்ஸு, எக்ஸ்ட்ரீம் எலக்ட்ரான்ஸு. அதில் அந்த ஆட்டம்ஸ் பிரிஞ்சு சபாட்டமாக வெளியே வரதில் ஒரு செல்லு தான் எலக்ட்ரானு. அதில் ஹைலி பவர்ஃபுல் செல் தான் வந்து அந்த டைமுக்கு வரும்.
அதனால தான் அந்த டைமில் முடிச்சு அதை செய்கிறது. பர்மனெண்ட்டாக லைஃப்க்கு எது பர்பஸ்னால் இந்த ஆன்மீகம் தான். அதனால தான் அது வந்து நமக்கு அந்த டைமில் ரிசீவ் ஆகி கிடைக்குது. ஸோ இதுதான் நிம்மதின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது உள்ளே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சம் உண்மைகள்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓ இதா லைஃபா, இதா லைஃபா, இதா லைஃபா, இதா லைஃபா, எதை பார்த்தாலும் அதில் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஆப்வியஸாக பக்கத்தில் இருக்கிறவன் என்னப்பா வீடு சொந்த வீடை வாங்கிட்டு போயிடலாமேப்பா அப்படின்னு சொன்னால் கூட காதிலே வாங்க மாட்டோம். அது மாதிரி 10 தடவை அவர் சொன்னார்னு வச்சுக்கோங்க, அந்த ஆளையே கட் பண்ணி விட்ருவோம். ஏன்னா அவர் உண்மையை சொல்லலை. அவர் வந்து நம்ம நிஜமாக நம்ம ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆளாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன சொல்லணும், எதுவுமே பண்ணாது, அப்புறமா பண்ணிக்கலாம், பொறுமையோடு கட்டலாம், இன்னும் வயசு இருக்குது, காலம் இருக்குது, முதல்ல உன் ஹெல்த்தை பாரு. இதுதான் ஃபஸ்ட்டு. அதாவது ஹெல்த்து தான் வெல்த்துங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்த ஹெல்த் இல்லைனா வெல்த்தை சம்பாதிக்க முடியாது. அப்போ இந்த ஹெல்த் எப்படி வச்சுக்கணும்னா 3 வேளை நல்லா 4 வேளை சாப்பிட்றது கிடையாது, நமக்கு பசிச்சு சாப்பிட்ணும். அப்போ என்ன ஆகுனா இந்த பாடியில் இந்த டம்மி வருது, கரெக்டாக இருக்கும் அந்த பாடி. அதுக்கடுத்து வந்து எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். நானே வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் கன்சிஸ்டன்ஸாக அதை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். முன்னாடி நானும் இன்கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவேன், ஏன்னா நைட்டு லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும். இப்போ என்னடான ஒரு ஸ்கெடியூல் இருக்குது. அட் த சேம் டைம் கிரியான்றது எப்போவுமே நான் விட்டது கிடையாது, பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கேன். ஒரு ஜூன் மந்தில் 1 மந்த் நான் விட்டேன், அவ்வளோதான். அது ஏன்னா இந்த ஷிஃப்டிங் ஸ்டூடியோ ஒர்க்ஸு அதில் ஹீட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் அவேட் பண்ணிட்டேன். அது மாதிரி நம்ம டெய்லி ஸ்கெட்யூலை நம்ம கரெக்டாக வச்சாலே நமக்கு லைஃப் ஸ்கெட்சு தெரியும். எப்போ குழந்தை பெற்றுக்கணும், எப்போ அடுத்தடுத்த லைஃப் போகணும், நம்ம டெத்து வரைக்கும் நம்மளோட இன்சூரன்ஸ் ரெடியாக இருக்கணும். நம்ம இன்றைக்கெலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஈஸியாக எடுக்கிறோம், ஆனால் நம்ம டெத்துக்கு அப்புறம் எடுக்கிற இன்சூரன்ஸ் யாருக்கும் தெரியல. அதுதான் பர்மனெண்ட் இன்சூரன்ஸ். செத்துரும், அப்படியே வெளியே போகுது, சோல் எங்கே போகுது. ஸோ அந்த ரூட்டு நம்ம வந்து இப்போ அந்த ஹைவேவை கண்டுபிடிக்கிறது தாங்க கிரியா. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஜென்ரலி இப்போ இந்த கிரியான்றது ஒரு ராக்கெட் மெத்தடு. அதாவது வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் ட்ரெயின் மெத்தடு. மெடிடேஷன் சொல்கிறாங்கல்ல, சும்மா உங்களே தேடுங்க, இப்போ நெற்றியில் கை வச்சுன்னு இனிஷியேஷன் வந்துருச்சு. சில பேர்லாம் சிரிப்பாக இருக்கும், உங்கள் கனவுல நான் வந்தேன்னு சொன்னால் நான் தரிசிச்சேன்னு பல பேர் சொல்கிறீங்க, அது இதுன்னு சொல்லலாம் சுற்றிட்டு இருக்காங்க நிறைய பேர். இது எல்லாமே வந்து யாருமே இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க. உண்மையான ஒரு குருவாக இருந்தால், அது எவ்வளோ பேர் அவதாரமாக இருந்தால் கூட இந்த மாதிரிலாம் யாரும் சுற்றினதே கிடையாது. எந்த புக்லேயுமே அந்த மாதிரி கிடையாது. அதனால தான் அவங்க ஞானியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த கிருஷ்ண பரமாத்மா தான் இருக்குது, இதிலெல்லாம் வந்து எந்த இடத்துலையுமே இந்த மூட நம்பிக்கையை பற்றி அதில் திணிச்சதே கிடையாது. கிருஷ்ணரே சொல்கிறான், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆத்ம ஞானத்தை பற்றி மட்டும்தான் அதில் இருக்குது. ஸோ அப்போது அப்பேற்பட்ட கிருஷ்ணர் பேரை சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து நம்ம விழிப்புணர்வாக யோசித்தோம் அப்படின்னா நம்ம லைஃபோடைய ஹைவே இன்சூரன்ஸ் தான் கிரியா யோகம். அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இங்கேயே நம்ம பல பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது இல்லை, சில பேருக்கு தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். அந்த பல பேருக்கு அது போய் ரீச் ஆகணும்னா அவங்கவுங்க அதுக்கு எலிஜிபிலிட்டி அவங்களே உருவாக்கிக்கணும். அதை விட்டுட்டு வெளியில் போய் தேடுறது, 10 குரு வச்சுக்கிறது, பில்டப்புக்காக குரு வச்சுக்கிறது, இது எல்லாமே என்னென்னா கடைசியில் இவங்க மரணம் வர வரைக்கும் இந்த மாயை போயிட்டு போயிட்டு வரும். மரணம் வந்துச்சுன்னா இவங்களால எங்கேயும் தப்பிக்க முடியாது, இங்கேயே தான் கிடப்பாங்க. ஸோ இது வந்து ஆப்வியஸாக ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொஷின் நீங்கள் கேட்டது. இந்த யோகத்தை வந்து குரு சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணாலே நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் போவோங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆமாம், அது உண்மை தானே. அதான் உண்மை. அது நம்பிக்கைன்றதை தாண்டி நான் வந்து இந்த பார்த்த யாரையுமே நம்பணும்னு சொல்லவே மாட்டேன். என்ன நம்பணும், நாகின் மாஸ்டர் நம்பணும், இல்லை அவரை நம்பணும், பாபாஜி நம்பணும். ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு. அதுதாங்க பாயிண்ட்டு. அதுதான் நிறைய பேர் உருவாக்கணும். ஆமாம், இன்றைக்கி இருக்கிற எல்லா ஆன்மீகவாதி எங்களை நம்புங்க இதில் தான் போயிட்டுருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டம் பண்ணணும். மக்கள் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள தன்னம்பிக்கையில் வச்சுருக்கணும். அது இருந்தாலே ஆப்வியஸாக அவங்க தான் எல்லாத்தையும் செய்கிறாங்க ஆக்சுவலி. இப்போ இங்கே என்ன பெரிய பாயிண்ட்னா, குருன்ற ஒரு பேச்சு எப்படி மாறிடுச்சுன்னா, குரு எல்லாமே பார்த்துப்பாரு, குரு எல்லாமே பண்ணிடுவார், குருவுக்கு வந்து நம்ம இவ்வளோ காசு கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிடும், இப்படி தான் இருக்குது நீ குருன்றது விற்று போச்சு. ஆனால் குருன்றது எங்கே வரணும்னா ப்ராக்டிஸ்க்கு மட்டும்தான். மீதியெல்லாம் அவர் பார்த்துப்பாருன்னா என்ன, ப்ரே பண்ணுவார், அவர் அதை சொல்ல மாட்டார், எதுக்கு ப்ரே பண்ணணும் ஏன் பண்ணணும் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. ஸோ அதுதான் உண்மையான குருக்கள் அவங்க வாழ்ந்தது. அதே லெகசியை தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் அதோடைய லைஃபே டிஃப்ரெண்ட்டு. அது அவ்வளோ ஈஸியாக வந்து நமக்கு அது வந்துடாது. மற்றவங்களும் அது வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லக்கூடாது. நிறைய இடங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, கிரியா பற்றி வெளியில் போய் சொல்லுங்கள், யோகா பற்றி சொல்லுங்கள் அப்படின்வாங்க. நான் இங்கே என்ன சொல்லுவேன்னா, யாருக்குமே அதை பற்றி சொல்லாதீங்க அப்படின்னா. இதே தான் ஞானிகளும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே நீங்கள் சொல்லுங்கள், ஞானிகள் சிறந்தவங்களா இந்த அஞ்ஞானிகள் சிறந்தவங்களா? ஞானிகள் தான். ஸோ ஆப்வியஸாக ஞானிகள் சொன்னது தான் பலிக்குது, ஞானிகளை தான் இவங்க கடவுள்னு சொல்கிறாங்க. இப்போ ஷிரடி சாய்பாபா இருப்பார், சாய்பாபா சொன்னது பண்ணது செஞ்சதெல்லாம் வேறு. ஆனால் சாய்பாபா பேர் சொல்லிட்டாலே நமக்கு ஏதோ ஆகிடும் அப்படின்னு ஒரு கற்பனை. உண்மையிலே சாய்பாபா சொல்லி ஏதோ ஆகணும்னா இவங்க அவர் சொல்கிற மாதிரி செய்யணும்.
அவர் அந்த காலத்தில் பைத்தியக்காரன்னாங்க, இப்போ வந்து கடவுளுன்றாங்க. ஸோ அப்போ எதுதான் உண்மைன்னு இந்த மக்கள் வந்து ஆராயணும், அதை வந்து புரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் எல்லா சித்தர்களுமே இன்க்ளூடிங் குலதெய்வங்கள் இருக்கிற எல்லாருமே சித்தர்கள் தான். அவங்க எல்லாருமே கடைபிடிச்சது கிரியா தான். ஏன்னா ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபோடைய பிணக்கில் அது. அதை தொட்டுட்டோம்னா ஜீசஸும் அப்படி தான், அவர் செஞ்சதும் அதே தான். ஆனால் அதை பற்றி வெளியில் கொண்டு வர விடலை. ஏன்னா இப்போ நாகின் மாஸ்டரை பற்றி சொல்கிறதுக்கு நான் தான் இருக்கேன், நான் தான் சொல்ல முடியும். இப்போ இதே நாகின் மாஸ்டர் வந்து யோகியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ நாகின் மாஸ்டர்ன்றவர் என்ன, அவர் ரேஞ்ச் என்ன, அவர் என்ன செஞ்சாருன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். யோகிகளுக்கு பர்சனல் லைஃப் அது எல்லாருக்குமே தான் இருக்கும். இப்போ கிருஷ்ணருக்கும் பர்சனல் லைஃப் இருக்குது, பரமம் சிவானந்தருக்கும் பர்சனல் லைஃப் இருக்குது. சின்ன வயசில் அவங்க தங்கச்சி அவர் அடித்தது, இந்த மாதிரி பர்சனல் லைஃப்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். பட் அதை தாண்டி கிரியான்ற லைஃப்ன்றது டோட்டலாக வேறு. அது வந்து அந்த கார்விங் மெமரியே வேறு. அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு போகும். உங்களோட எல்லா லைவ்லையும் பார்த்துருக்கேன், நீங்கள் ப்ராக்டிஸ் தான் சொன்னீங்க. ப்ராக்டிஸ் பற்றி இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதான் அதான் வேற எதுவும் கிடையாது. அதுதானங்க நான் அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு தேங்காய் உடைக்கிறீங்க, அதில் என்ன உங்களுக்கு கிடைக்குது? நத்திங், ஆக்சுவலி நத்திங். அதோடைய அடையாளம் என்னென்னா, தேங்காய்க்கு மட்டும் 3 கண் உள்ளது. ஆன்மீகத்துடைய மனிதனுக்கும் 3 கண் இருக்குது. சிங்கத்துக்கு எவ்வளோ பெரிய சிங்கம், அது கூட 3 கண் கிடையாது. இவ்வளோ பெரிய ஜிராஃபி, டைனோசர், டிராகன், அது கூட 3 கண் கிடையாது. யாழிகள், அவங்களுக்கு கூட 3 கண் கிடையாது. மனுஷனுக்கு மட்டும் தான் 3 கண்ணுன்னு ரிஷிகள் எழுதியிருக்காங்க. டைனோசர் பற்றி எழுதல, யாழிகள் பற்றி ரிஷிகள் குறிச்சிருக்காங்க, சித்தர்களும். அதாவது அதுங்களுக்கெல்லாம் 3 கண் கிடையாது. ஆனால் தேங்காய்க்கு 3 கண், மனுஷனுக்கு 3 கண். ஏன்னா அந்த ஒரு காய்க்கு மட்டும் தான் 3 கண். அதனால தான் தேங்காய் வச்சாங்க, அறிவாளி. அட் த சேம் டைம் கற்பூரம், நம்மளுடைய ஆன்மா எரியும் ஆக்சுவலாக. எப்போ அப்படின்னா, உண்மையாக இந்த உடல் எரிக்கணும், அப்போ ஆன்மாலாம் எரியாது. எப்போ அந்த ஆன்மா எரியும் அப்படின்னா, 100% ஆன்மா எரியறதுன்னா அது வேறு ஸ்டேஜ். ஆன்மா எரிஞ்சு செத்து போயிடாது. இந்த உடலுக்குள்ளே இந்த பயிற்சி பண்ண 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 ஒரு ஸ்டேஜில் அந்த ஆன்மாவோடைய விழிப்புணர்வு 18-24 இயர்ஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் அது வந்து பரிணாம வளர்ச்சி அடையுது, எவல்யூஷன். அது இப்போ குரங்குலேருந்து மனுஷன் வந்த மாதிரி மனுஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போனோம் இல்லையா, அதுதான் எவல்யூஷன். அதுதான் பாபாஜி ஸ்டேஜ்லாம், அதுதான் சித்தர்கள், அவங்க தான் யோகிகள். ஸோ இது யோகிகள் இந்த காலகட்டத்துக்கு ஏன் வந்திருக்குன்னா, சொல்லுங்கள் ஏதாவது டவுட்? ஆன்மா பரிணாமம்னா அப்ப ஆன்மா குழந்தையா இருக்குது அர்த்தமா? ஆமாம், ஆன்மாவுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்குது. ஏன்னா ஆன்மா இப்போதைக்கு இதுதான் எல்லாமே அப்படின்னு நினைக்குது. ஏன்னா அந்த உடலில் இருந்து ஊறி போய் இந்த முக்கி போய் கிடக்குது. இதை பரிணாம வளர்ச்சி பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ ஆன்மாக்கும் இப்படி தான் இருக்கும். அதுக்கு தேவைகள் ஆன்மீகமாக இருந்தாலும் அதுவும் மாயக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் அதை தப்பிக்க முடியல. அதுக்கு உடல் தேவைப்படுது. உடல் இருந்ததுன்னா அதால் போக முடியும். இப்போ எதுவுமே இல்லாமல் குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்ற ப்ராசஸ்க்கு விந்து இருக்கணும். விந்து இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும், டெஸ்ட் டியூபாக இருந்தாலும். அப்போ அந்த விந்து எப்படி தேவையோ அந்த விந்து மாதிரி தான் இந்த ஆத்மா. இந்த ஆன்மா தானே இந்த உடல் இருந்தால் தான் ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்கும். ஸோ அதனால் ஆப்வியஸாக இந்த கிரியா டெக்னாலஜியே வேறு. அதுக்கு தான் நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், 80 வருஷம் 80 டெக்னிக்கு இது வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும். பாபாஜியெல்லாம் 80 வருஷத்துக்கிட்ட ஒரே பயிற்சியை செஞ்சுருக்காரு. இப்போ நம்ம 18லேருந்து 24 வருஷம் செஞ்சாலே போகிறோன்றோம். அதுக்குள்ளே சில பேருக்கு அந்த கர்மாலாம் அழிஞ்சு அவங்களால போக முடியும். பட் அதுக்கு அந்த ரூட்டை நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம சோர்ந்து போய்ட்டு இப்படி படுத்துட்டோம் அப்படின்னா நெகட்டிவிட்டியில், அது வந்து ஹீரோய்க்கான ஒரு விஷயமே இல்லை. அதுமாதிரி உலகத்தில் எல்லோரும் 99% இருக்காங்க. நம்ம 1% மக்களாக எப்படி நம்மளால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுன்றது யோசிச்சாலே மன நிம்மதி 100% வரும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு நல்ல வில் பவர் வேறு கிடைக்குது. அது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஆமாம், வில் பவர் தாங்க ஃபஸ்ட்டு. இந்த வில் பவர்ன்ற ஒரு விஷயம் வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யும், அதை தாண்டி சமாளிக்கக்கூடிய அந்த ஆமாம், இந்த வில் பவர்ன்றது எங்கள் அப்பாவுக்கு, அதுக்குமா எங்கள் சிம்மதேவன்ற சித்தப்பாக்கு, அவங்களுக்குலாம் வந்து அந்த வில் பவர்ஸ்னால் அவங்ககிட்டேருந்து நிறைய பார்த்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட இந்த கிரியா வில் பவர் பார்த்துருக்கேன். அப்புறம் வேலைகள், அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட அந்த வேலைகள் வில் பவர். அது வந்து எங்களுக்கெல்லாம் வருமானம் 100% வராது. ஏன் வராதுன்னா அதை நோக்கி என் மைண்டு கிடையாது. அந்த வேலைக்கு அவங்கள தான் வந்து அதுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவர் டைரக்ஷனில் அவரோட வில் பவருக்கு சான்ஸ் இல்லை. நாகின் மாஸ்டர் வந்து அவருடைய ஆர்ட்டில் அவர் செஞ்ச இந்த ஆர்ட்டு அதிலலாம் அவருடைய வில் பவர் சான்ஸே இல்லை. உங்களுக்கு இப்போ வீட்டு வேலைகள் கிரியா ப்ராக்டிஸ் இப்போ ஒரு 6 மந்த்ஸா எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்க மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப டயர்டா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போ நான் அப்சர்வ் பண்ணதுல ரொம்ப நமக்கு இவ்வளவு வேலை செய்யற நமக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. 100% அது உண்மைதான். ஏன்னா அது வந்து நீங்கள் எனர்ஜி தானே உள்ளே போடுறீங்க. பட் கிரியாவே வந்து பேலன்ஸ் பண்ணணும். எப்போ என்ன செய்யணும், இங்கே பல பேர் கேட்பாங்க டெக்னிக்ஸ் வந்து நிறைய கிடைக்குமா. அதாவது வந்தோடனே டெக்னிக்ஸ் நோக்கி தான் ஃபாலோ பண்ணுறாங்க.
அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இவ்வளோ வைங்க, வச்சுட்டோம். அதுக்கடுத்து இவ்வளோ டெக்னிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே 8-9 டெக்னிக் நீங்கள் எடுத்துக்கோங்க, பண்ணுங்கள். அது பண்ண முடியலன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ டெக்னிக் இல்லை அங்கே பிரச்சனை, பண்ண முடியலன்னு தான் பிரச்சனை. அதனால் வந்து டெக்னிக் யாருக்கு எந்த உடம்புக்கு எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்றது அது வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும். அது அவங்க உடல் அவங்களுக்கே தெரியாது. ஸோ அது எப்படி தெரியும், ஏன் தெரியும்னா அதான் ப்ரேயர். ஸோ ப்ரேயர்னால் கண்ணை மூடிட்டு அது கிடையாது. அது உள்ளே வந்து நிறைய வடிவங்கள் இருக்குது. எங்கெங்கே யார் யாரோட உடம்புல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், யாருக்கு மட்டும் பண்ணணும், எல்லாருக்கும் பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மேலே இருக்கிற மாஸ்டர்ஸ்லாம் அதை வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து நீங்கள் கேட்ட வில் பவர்ன்ற ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு என் லைஃப்பில் நான் இத்தனை பேர் பார்த்துருக்கேன். பட் இப்போ எனக்கே வில் பவரில் எதில் எனக்கு வில் பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் நிறையா இருக்கு. தெரியல, ஆனால் எனக்கு அது தெரியல. கிரியா மாஸ்டராக இருக்கீங்க, இவ்வளோ பேர்த்து சமாளிச்சு இப்படி சொல்லி தரீங்களா, யாருமே உண்மையிலே உங்களே எனக்கு ரொம்ப கஷ்டம்னு என்னோட ஃபீல் பண்ணா. அது ஆனால் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு எப்படி இருக்குன்னா எனக்கு வில் பவர் இல்லை. அதாவது மேபி அது டைரக்ஷனில் சம்டைம்ஸு சில பேர் இந்த ப்ராஜெக்ட் யார் இப்போ இருக்கா நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்களா, கேம் இது எடுக்கிறீங்க. அதானா அதுதான் சொல்கிறேன். அதுதான் மேபி அது என்னோட செல்ஃப் இது அழியறதுனால அப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாளை அன்றைக்கி ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டா கூட ஒன்று வில் பவரில் ஒன்று நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்ற ஃபீலிங் தான் எனக்கு இருக்கும். இப்போ கூட கேமிங்கில் எல்லாம் பண்ணுறோம், வியூஸ் வருது தான். அதில் வந்து லேக்ஸ் ஆஃப் வியூஸ் கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது கேம்னால நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் அதில் கூட நான் எதாவது வில் பவராக பண்ணனானே எனக்கு தெரியல. அந்த ஃபீல் வந்து எனக்கு கிடையாது. ஸோ மேபி இந்த ஒரு லெவல் தான், மேபின்றதை விட இந்த லெவல் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ரஜினிகாந்த் இருக்கிற ஸ்டேஜ், லைவாக சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்டேஜில் ஒரு பாதி நான் இருக்கேன். பாதி நான் இருக்கேன். மீதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீதி அவர்கிட்ட இருக்கிற விஷயம் எல்லாருமே ஒரே மாதிரி பார்ப்பார். நானும் எல்லாருமே ஒரே மாதிரி பார்ப்பேன். அவர் எல்லாரையும் கட் பண்ண மாட்டார், பேசுவார், அப்படி வச்சுப்பார். ஆனால் நான் எல்லாரையும் கட் பண்ணிடுவேன். ஆனால் ஹார்ட்டில் வந்து லவ் பண்ணுவேன். ஸோ இது வந்து மேபி அவர்கிட்ட நம்ம லேர்ன் பண்ணுமா, இல்லை நம்ம மைண்ட் இப்படி தானான்னு நமக்கு தெரியாது. அப்படி இல்லை, நாகி மாஸ்டர் யோகியோட இருக்கனால உங்களுக்கு அந்த குணங்கள் இருக்கலாம் தான் அப்படி தோணுது எனக்கு. 100%. அப்பா மாதிரியே நீங்கள் இருக்கீங்க. அது கரெக்டாக அந்த ஸ்டேஜுக்கு போகணுன்றது தான். ஸோ இன்னும் இந்த சைலன்ஸ்குள்ளே நம்ம வந்து பூரணும். அதில் பூந்துட்டோம்னா இன்னும் பீஸ் வந்து அதோடைய ஸ்டேஜஸ் இன்னும் நிறைய இருக்குது, அது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்வியஸாக கிரியான்றது எல்லாருக்கும் தேவைங்க. இது இல்லைனா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீஸுன்றதை வந்து பார்க்க முடியாது. எப்போவுமே வெறுப்புகள்லாம் பார்க்க முடியும். ஆனால் பணம், லைஃபு, காரு, பங்களா எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து மன நிம்மதியோட ரிலேஷன்ஸோ ஃபேமிலியோ ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுகிறதோ எதுவுமே தெரியாது. ஸோ அதெல்லாமே அழிஞ்சிடும். அது அழிஞ்சிச்சுன்னா அப்போ லைஃபே வேஸ்ட் இல்லை. இவங்க தனியாக இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், இப்படியே தான் ஓடிட்டுருக்கோம் தவிர நம்ம என்ன லைஃப்னா என்ன, பீஸ்ஃபுல்னா என்ன அப்படின்றது வந்து வராது. அது க்ரியேட் ஆகணுன்னா 100% வந்து கிரியா ஒன்று தான் வந்து மார்க்கமே. ஸோ இது ஆப்வியஸாக கற்றுக்கிறதுக்கு அவங்கவுங்களுடைய கர்மா தான் வந்து தடுக்குது. அந்த கர்மாவை அழிக்கணுன்னா என்ன பண்ணணும்னா வெளியில் எங்கேயும் போவேன்னா, முதல்ல தனுஷையா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்னடான்ற தேடலில் அவங்க இருந்தாலே போகும். ஸோ இதுதாங்க. ஸோ சச் அ நைஸ் டிஸ்கஷன் இன்றைக்கி. ஸோ ரொம்ப லாங்காக வந்து பாட்காஸ்ட் பண்ணுறோமோ இல்லையோ, பட் கான்டென்ட்டில் எப்போவுமே வந்து நிறைய பேர் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம பேச ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்னும் பெட்டராக நாங்கள் கண்டிப்பாக கான்டென்ட்ஸ் வந்து கொண்டு வருவோம். ஆடியன்ஸ் நீங்களும் வந்து உங்கள் கமெண்ட்ஸில் இந்த கமெண்ட்ஸில் வந்து என்னென்ன கான்டென்ட் வேணுமோ தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வந்து அதை கொண்டு வரோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்திராமா. நெக்ஸ்ட் கொஷின்ஸ்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் இதில் கேளுங்க. யா, தேங்க்யூ ஸோ மச். ஹரி ஓம்.